எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் தற்போது ஒரு மிக பெரும் அளவுக்கு ரகசியத்தை உடைச்சிருக்கிறாரு. நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இறக்கும்போது அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, என்னெல்லாம் கொடுமைகளை தன்னுடைய குடும்பத்தினரால் அனுபவிச்சாரு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லி, அதன் பிறகு நடந்த நமக்கு எல்லாம் தெரியாத பல உண்மைகளை போட்டு பாக்கியராஜ் அவர்கள் உடைச்சிருக்கிறாரு. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, பாக்கியராஜ் சொன்ன பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி நாட்களில் அவர் என்னெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்தார் அப்படிங்கிறதை பற்றியும், அவர் எப்படி உண்மையாலும் இறந்தார் அப்படிங்கிறதை பற்றியும் தான் பாக்கியராஜ் சொன்ன விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ராஜா அவர்கள் எப்படி இறந்தார், என்ன கொடுமைகளை அனுபவித்தார், இறந்த பிறகும் என்னென்ன கொடுமைகளை அனுபவித்தார், அவமானத்தை அனுபவித்தார் அப்படிங்கிறதை பற்றி பாக்கியராஜ் சொன்ன டீட்டெயிலான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம், மிக பெருமளவுக்கு வைரலாகவும் மிக பெருமளவுக்கு எல்லார் மத்தியிலுமே கவலையை ஏற்படுத்தியிருக்கிற விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம எல்லாரையும் விட்டு 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டாரு. அவருடைய இறப்பு நம்ம எல்லாருக்குமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவர் இறந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் முதற்கொண்டு மிக பெரும் அளவுக்கு நடிகர்கள் நடிகைகள், இந்திய அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய அளவுக்கு தலைவர்கள்லாம் வந்து பாரதி ராஜா அவர்களை பார்த்தாங்க. பாரதி ராஜா அவர்கள் நம்ம சாதாரண இன்னொரு இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் நம்முடைய தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, இந்திய திரையுலகத்திலேயே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி போன்று பல பேரை உருவாக்கியவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பாரதி ராஜா அவர்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ரொம்பவே சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி சென்னை வந்து இவ்வளோ பெரிய இடத்துல பிடிச்சிருக்காரு. தன்னுடைய முதல் படத்திலேயே 16 வயதினிலே படத்திலேயே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அப்படின்னு மிகப்பெரிய லெஜண்டுகளை முதல் படத்தில் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த படத்துக்கு அவர் வாங்கின விருது அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நேயர்களே, இது சாதாரண விஷயம் கிடையாது. முதல் படம் ஹிட்டாக கொடுக்கறதே பெரிய விஷயம். அப்படிங்கிறப்ப முதல் படத்தில் 3 லெஜண்டுகளை உருவாக்கியவர் பாரதி ராஜா அவர்கள். அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் 84 வயதில் இறந்து போயிருக்கிறாரு. அவருக்கு உடல்நிலை குறைவு ஏதாவது ஏற்பட்டு இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இது குறித்து மருத்துவர்கள் அவர் உடம்புல ஒரு சிறு பிரச்சனை கூட கிடையாது, இன்னும் அவருக்கு மனசு மட்டும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருப்பார். அப்படி உடம்பு வந்து இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மகன் இறந்து போகவும் சோகத்தை தாங்க முடியாமல் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிருக்கிறாரு. இப்போ இறுதி சடங்கில் பாரதி ராஜாவோட இறுதி சடங்கில் மருமகளும் மனைவியும் மகள்களும் அடிச்சுக்கிட்டது தான் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த சண்டையின் மூலமாக தான் பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் வெளியே வந்திருக்குது. இது குறித்து பாக்கியராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது அவனை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் அவன் இறந்து போன பிறகு அவன்கிட்ட சொத்துக்காக எல்லாருமே தேடி வந்துடுறீங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ஒருத்தன் தான் சாகும்போது கடைசி காலகட்டத்தில் வயசான காலகட்டத்தில் அதே அவன் வயசில் இருக்கும்போது பார்த்துக்கிட்ட அதே நபர்கள் கண்டுக்காமல் அவன் கிட்டேயே வராமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதை விட ஒருத்தனுக்கு வயசான காலத்தில் கொடுமை எதுவும் கிடையாது. ரொம்ப முக்கியமாக பெற்றவங்களும் மனைவியுமே பார்க்காம இருக்கிறாங்க பாரு, அதை விட ஒரு கொடுமை வேற உலகத்தில் எதுவுமே இருக்காது. பாரதி ராஜா உண்மையாக நேசித்த உண்மையாக பாசம் கொண்ட அவருடைய மகனும் இறந்து போயிட்டாரு. பாரதி ராஜாவை நேசித்த ஒரு உயிரும் அவங்க தான், அவரும் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அவர் இறந்து போன பிறகு அவருடைய இறுதி சடங்கில் சொத்துக்காக சண்டை போடுறீங்க. அவர் இறந்து போன பிறகாவது அவரை மரியாதையாக வழி நடத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை மேலும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு பாக்கியராஜ் அவர்கள் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாரு. நேயர்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.